காலையில் அறக்க பறக்க வந்து பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டுருந்தேன். எங்கடா இவ்வளோ கூட்டம் இருக்குது, எங்கேருந்துடா வராங்க, பஸ்ஸை வேற காணோம் அப்படின்னு புலம்பிட்டே நின்றுருந்தேன்னா, எனக்கு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரர் இருந்தார். அவர் பார்த்தா ஒரு 2 நிமிஷம், நான் போய் ஒரு 2 நிமிஷமாக எல்லாத்துட்டையும் காசு கேட்டுட்டு இருந்தார். எல்லோரும் கொடுக்காம கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அங்கேருந்து ஒருத்தர் வேகமாக வந்தார். வேகமாக வந்துட்டு பாக்கெட்லேருந்து ஒரு 20 ரூபா எடுத்து கொடுத்தாரு. பரவாயில்லடா, வேகமாக வந்து 20 ரூபா எடுத்து கொடுக்குறாரு, பரவாயில்ல நல்ல மனுஷன்டா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா 20 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபா திரும்ப வாங்குறாரு. என்னடா 10 ரூபா இவர்கிட்ட திரும்ப வாங்குறாருன்னு பார்த்தா, அவர் அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் சேஞ்சு கேட்டிருக்காரு. என்னடா நான் வரும்போது, சார் ஒரு 10 ரூபா ரெண்டு 10 ரூபா இருக்கா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். நான் இல்லைன்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவர் என்னை சுற்றிட்டு வந்து இவர்கிட்ட வந்து சேஞ்ச் வாங்கினாரா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் போகிற பஸ்ஸு 5 ரூபா. 5 ரூபா காலகட்டத்தில் 20 ரூபா கொடுத்தா சில்லற கண்டக்டர் மூஞ்சி கட்டுவார்ல, அதனால இவர்கிட்ட வந்து சேஞ்சு மாற்றிட்டு போகிறாங்க. என்னடா இவர்கிட்டலாம் சேஞ்சு மாற்றுறாங்க அப்படின்ட்டு பார்த்து செம சிரிப்பாயிடுச்சு. அப்புறம் அப்படியே வந்த பஸ்ஸில் ஏறி வந்துட்டேன். ஏன் இவ்வளோ அறக்க பறக்க கிளம்பி வந்தேன்றது கதை சொல்லலை, ஏன்னா இன்றைக்கி மண்டே, வழக்கம் போல் லேட்டு தான். வணக்கம், இது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பாட்காஸ்ட். நான் மகி பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ நாளானாலும் எவ்வளோ வயசானாலும் நமக்கு இந்த மண்டே ஃபியர் மட்டும் போய மாட்டேங்குதுப்பா. இந்த சில விஷயம்லாம் நமக்கு வந்து மிஸ் ஆச்சுன்னா வந்து பெட்டர் அப்படின்னு தோணும். இல்லை அது வந்து இந்த ஸ்கூல் டைம்லலாம் இருக்கும்போது நம்ம பேர் ஃபஸ்ட்டு கூப்பிட்றக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம எக்ஸாம் டைமில் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து ஃபஸ்ட்டாக உட்கார வச்சிடக்கூடாது அப்படின்னு இருக்கும். மண்டே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு பீரியடு, ஃபஸ்ட் 2 பீரியடு, ஒரு 3 பீரியடு, ஒரு ஹாஃப் டே பீரியடு கட்டானா பயங்கரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும்ல. மண்டே வந்து கிளம்பும்போது அம்மா வந்து டே இல்லைடா இன்னைக்கு கோயில் போகணும், இல்லைடா இன்றைக்கி போகணும், லீவ் போட்டுறியா அப்படின்ச்சுன்னா செம்ம இதாகிடும். நமக்கு அந்த சண்டே ஸ்டார்ட் ஆகிட்டு அது ஸ்டார்ட் ஆகும்போது பயங்கர ஜாலியாக இருக்கும். சண்டேப்பா அப்படின்னு அந்த 6 மணிக்கு மேலே பயம் ஆரம்பிச்சிடும். நாளைக்கு மண்டேனா, நாளைக்கு போனால் என்ன நடக்க போதோ, என்ன ஆக போதோ தெரியலையே, டெஸ்ட்டு வைப்பாங்களா, அடிப்பாங்களா, கிளாஸ் இருக்கா, இல்லை பிடி வாத்தியார் கூப்பிட்டு அடிப்பாரா, அந்த மாதிரி ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். சரி, அப்போ தான் நமக்கு டென்ஷன் இருக்கே, இப்போ டென்ஷன் முடியுதா அப்படின்னு பார்த்தா இப்போவும் நமக்கு அதே தான் கண்டினியூ ஆகுது. அதெல்லாம் படித்து முடித்து ஆஃபீஸ் வந்துட்டாலும் இப்போவுமே வந்து எவ்வளோ பேர் சார் பாட்டி செத்துட்டு வாங்க சார் வயிறு வலி சார் கல்யாணத்துக்கு போகணும் சார் ஒரு 10 நிமிஷம் லேட்டு சார் பிள்ளையை ஸ்கூலில் விட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு எத்தனை பேர் மெயில் அனுப்புகிறோம், எத்தனை பேர் பர்மிஷன் கேட்குறோம். இன்னுமே பாட்டி சேர்த்து போயிட்டாங்கன்னு சொல்லி லீவ் கேட்குறதெல்லாம் அந்த ரீசன்லாம் இன்னுமே நவுத்து போகாமல் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லி லீவ் கேட்டுட்டு வரோம், எத்தனை பேர் புலம்பிட்டே நிற்கிறாங்க. அப்போ நானும் இன்க்ளூடிங் மீ, நானுமே பார்க்குறேன் எல்லாம் சுற்றி எவ்வளோ அவசரமாக கிளம்புறாங்க. நானே இன்றைக்கி நானும் இன்றைக்கி லேட்டு தான், பயங்கர டென்ஷனில் தான் வந்தேன். ஆனால் என்னோட ஒருத்தர் டென்ஷன், பஸ்ஸில் வந்து அவர் லேட் ஆகிட்டார் போல், அவர் ஃபோன்லேயும் வீட்லேயும் கத்திட்டே வராரு. இங்கேயும் வந்து சில்லற கொடுக்கல, 100 ரூபா எடுத்து கொடுத்தாரு. 100 ரூபா எடுத்து கொடுத்தா அவன் கண்டக்டர் வந்து 16 ரூபா டிக்கெட்டுக்கு 20 ரூபா டிக்கெட்டுக்கு 100 ரூபா எடுத்து கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார். அதனால் அவர் கொடுத்து கத்த ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் கண்டக்டர், நீங்கள் தான் சேஞ்ச் கொண்டு வரணும், நீங்கள் உங்களுக்கு இது இல்லையா அது இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஏன்டா இவ்வளோ டென்ஷன் அப்படின்னு பார்த்தா, அவர் லேட்டு, அவர் ஆஃபீஸ் வந்து 9 மணிக்கு இருக்கணுமா, ஆனால் அவர் 9 மணிக்கு தான் பஸ்ஸு ஏறுறாரு. ஸோ அப்படிங்கும்போது என்ன தான் பண்ண முடியும், அவர் என்ன பண்ண முடியும், நம்ம டென்ஷனுக்கு யாரும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நம்மளே கூலாகிட்டா தான் உண்டு. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, காலையில் நம்ம எந்திரிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எழுந்துட்டா, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்துச்சிட்டா இந்த பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும்னு நினைக்கிறேன். நானுமே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சிட்டேன்னா நான் அந்த டேவே ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாக இருக்கும். சீக்கிரம் எழுந்துச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமையாக புள்ள தேய்ப்பேன், பொறுமையாக போய் குளிச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக பாட்டு கேட்டு நான் வந்துடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக பேக் எடுத்தோமா, போட்டோமா, சாப்பிட்டோமா, டிஃபன் பாக்ஸில் போட்டோமா, அம்மாவை திட்டினோமா, ஏன் எடுத்து வைக்கல, ஏன் சாப்பாடு வைக்கல, ஏன் பஸ்ஸு காசு வைக்கல, அப்படி இப்படின்னு திட்டிட்டு பயங்கரமாக வெளியே வந்தேன்னா, அப்போ ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி கூட்டத்தில் ஃபுட்பால் அடிச்சுட்டே போனேன். அப்படி இருந்தேன்னா அன்றைக்கி டேவே ஃபஸ்ட்டு தான். ஸோ நம்ம என்னென்னா நடக்க போகிறத நம்ம மாற்றவே முடியாது. அதாவது நான் இப்போ மண்டேன்றனால சொல்கிறேன். இப்போ மண்டே அதாவது நம்ம சண்டேலாம் வந்து ஜாலியாக இருப்போம். ஆனால் மண்டே வரும்போது ஃபஸ்ட்டு டே முந்தின நாள் ஜாலியாக இருந்தோம், இந்த மாதிரியே இருந்துட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் அடுத்த நாள் போனால் யாரோ ஒருத்தர் நம்மளை ரூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் செய்யும்ல. ஆனால் அது வந்து எப்படின்னா, அந்த மோட்டிவேஷன் போடுறனாலையோ, இது வந்து மற்றவங்கள இது பண்ணுறனாலையோ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மோட்டிவேஷன் படித்தா மட்டும் இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டேட்டஸ் பாருங்கள், யாரோ ஒருத்தர் மண்டே மோட்டிவேஷன், யூ வில் பி த கிரேட் ஸ்டார்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறனால நம்ம மாறாது. மோட்டிவேஷன் வந்து இன்னொருத்தவங்க போடுற மூலியமாக வராது, நம்மளோட தாட்டில் இருக்கணும் மோட்டிவேஷன். என்னை பொறுத்தவரையும் மண்டே அப்படின்றது ஒன்று அழிக்கவே முடியாது. அது வீக்லி வரதான் போகுது. அதனால் அந்த மண்டேயில் நம்மளை யாரும் திட்டாமல், நம்மளை யாரும்
என்கரேஜ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நம்மளே எதுவும் சொல்லாமல் நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தால் போதும். நீங்கள் சப்போஸ் சீக்கிரமாக போகலாம், நீங்கள் மேனேஜர் உங்களை பாராட்டலாம், சீக்கிரமாக வந்துட்ட வா அப்படின்னு நல்லா பேசலாம், ஹெட் மாஸ்டர் திட்டாமல் இருக்கலாம், டீச்சர் திட்டாமல் இருக்கலாம். அது ஏதோ ஒன்று நடக்கும். மண்டே போனால் ஒரு gift கிடைக்கலாம், மண்டே போனால் ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கலாம், மண்டே போனால் காசு கிடைக்கலாம், நீங்கள் மண்டே ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கீழே ஒரு 50 ரூபா கிடக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். அதனால் எல்லா டேவையும் பாசிட்டிவாக அட்டன் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம். எல்லாம் நடக்க தான் செய்யும். நம்ம பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஒரு முடிவோட இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் பாட்காஸ்ட். நான் மகி பேசிகிட்ருக்கேன். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் வந்து பேசுகிற வரையும் நீங்களாவது ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஆல்.